வணக்கம் நண்பா. உலக போர் முடிவுக்கு வர சீக்கிரமே அமெரிக்காவும் ஈரானும் பீஸ் டீல் சைன் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் நிம்மதியா மூச்சு விட்டுட்டு இருக்கிறப்ப ஆனா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வந்த அமைதி அப்படியே வாசலோட எட்டி பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட வார்த்தைக்கு இஸ்ரேல் மதிப்பு கொடுக்குதா இல்லையா? ஒரு ஓலை இந்த மோதல் இன்னும் பெருசாச்சுன்னா உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை எங்க போய் நிற்கும்? இத்தனைக்கும் நம்ம பார்க்க போறது நேத்து நைட்டு மிடில் ஈஸ்ட்ல நடந்த ஒரு பயங்கரமான ஏவுகணை தாக்குதல். அதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியலை பத்தி தான். சரி, மேட்ருக்கு வருவோம். இஸ்ரேல் திடீர்னு லெபனானோட பெய்ரூட்ல இருக்கிற ஹெஸ்புல்லா டார்கெட் மேல கொடூரமான வான்வழி தாக்குதல் நடத்துனாங்க. அந்த அட்டாக் நடந்த சில மணி நேரத்திலேயே ஈரான் சும்மா இருக்குமா? உங்க அட்டாக்கு எங்களோட பதில் ரொம்ப டிசசிவ் பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னபடியே இஸ்ரேலை நோக்கி சரமாரியான பேலிஸ்டிக் ஏவுகணைய விட்டாங்க. இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் இருக்கிற அஸ்பா, சதுல்லா எல்லா இடத்துலையும் ஏவுகணை சைரன் அலற ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாரும் பதுங்குகுழிக்குள்ள ஓடினாங்க. ஆனா இஸ்ரேலோட அயன்ரூம் மற்றும் டிஃபென்ஸ் சிஸ்டம் சும்மா விடுமா? ஈரான் அனுப்பின ஏவுகணை நடுவான்லேயே தடுத்து அழிச்சிட்டாங்க. ஆனா இஸ்ரேலுக்குள்ள பெரிதா பாதிப்போ உயிர் சேதமோ எதுவும் ஏற்படல. ஆனா இந்த அட்டாக்கை கேட்டு உலகத்திலேயே ரொம்ப டென்ஷன் ஆனது யார் தெரியுமா? நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாங்க. என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இந்த வாரத்துல திங்கட்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை ஒரு மெகா பீஸ் டீல் சைன் ஆக வேண்டியது. அந்த டைம்ல கரெக்டா இஸ்ரேல் பேரூட்ல அட்டாக் பண்ணதும் ஈரானுக்கு பதில் ஏவுகணை விட்டதும் ட்ரம்ப்புக்கு செம்ம கோபத்தை ஏற்படுத்துச்சு. உடனே ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் ஃபானிக்ஸ்கல் டைம்ஸ் போன்ற பேட்டி கொடுத்த ட்ரம்ப், இஸ்ரேல் பெய்ரூட் அட்டாக் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ எம் நாட் ஹாப்பி. இதனால பீஸ் டாக் பாதிக்கப்படாது. ஆனா இது தேவையில்லாத வேலை. நான் எப்பவுமே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கால் பண்ணி இதுக்கு மேல ஈரானை திருப்பி தாக்குதல் சொல்ல போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத நெத்தன்யாவை பார்த்த ட்ரம்ப் ஒரு மாஸ் டைலாக் விட்டுறாரு. ஐ கால் த ஷாட், ஹீ டஸ் நாட் கால் தி ஷாட். அதாவது நான் தான் ஓனர், நான் சொல்றதுதான் இஸ்ரேல் கேட்கணும்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த ஏவுகணை சத்தத்தால உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை $2 மேல ஏறிடுச்சு. பிரெண்ட் குருடோட விலை இப்ப $96 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழி பகுதியில பிரச்சனை இருக்கிறப்ப
திரும்பவும் ஈரான் போர் வார் மோடுக்கு போனதுனால ஆயில் சப்ளை பிளாக் ஆயிடும். இதனால உலக நாடு மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிக ஆயில இறக்குமதி செய்யற சீனா பயங்கர பதற்றத்துல இருக்கு. மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இஸ்ரேல் மற்றும் ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லா தரப்பு என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சும்மா சாம்பிள் தான் நண்பா. அடுத்த 7 நாட்ல 24 மணி நேரமும் இஸ்ரேல் மேல அடுத்தடுத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் தொடரும். ஒருவேளை இஸ்ரேல் எங்க சொந்த மண்ணில் கை வச்சா நாங்க காட்டுற விஸ்வரூபம் அவங்க எதிர்பார்க்காததான் இருக்கும். ஈரானோட ஐஆர்ஜிசி ஓப்பனா வார்னிங் கொடுத்துட்டாங்க. இதனால இஸ்ரேல் தங்களோட படைகளை தயார் நிலையில வச்சிருக்காங்க. ஒருவேளை ட்ரம்ப் பேச்சை மீறி நெத்தன்யாகு ஈரான் திருப்பி தாக்குனார்னா மிடில் ஈஸ்ட் திரும்பவும் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உலகமே இப்போ உற்று நோக்குற விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி இந்த வாரத்துக்குள்ள அமெரிக்கா ஈரான் பீஸ் டீல் நடக்குமா, இல்ல நெத்தன்யாகு தன்னிச்சையா முடிவெடுத்து போற பெருசுவாக்குவாரா? ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் போன்ற உலக தலைவர்கள் இந்த எனர்ஜி கிரைசிஸை எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த மாசான மிடில் ஈஸ்ட் அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பா? நெத்தன்யாகு ட்ரம்ப் பேச்சை கேட்பாரா? கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.